ஸ்தோத்திரம். நம்ம வாசிக்கிறோம் மத்தேயு 12:29. அன்றி பலவானை முந்தி கட்டினாலுடைய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவர் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடுவான்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் குறித்து அநேக காரியங்கள், அந்த ஆண்டவர் பிசாசுகளை துரத்தினாரு, அநேக காரியங்களை செய்தார். எதனால ஆண்டவர் இப்படி துரத்துறாரு அப்படின்னு சொல்லும் போது, தேவன் பிசாசோட பலமுள்ளவரா இருக்கிறார். ஆண்டவரே பிசாசை பார்க்கிறோம் பலனுள்ளவரா இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அப்ப தேவனால என்ன செய்ய முடியும்? அந்த பிசாசை கட்ட முடியும், பிசாசை கட்டி பாதாளத்திலையும் போட முடியும், பிசாசை கிரியை செய்யாதபடிக்கு செய்ய முடியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால. அப்ப அநேக இடத்துல நம்ம பார்க்கிறோம், நம்முடைய ஜீவியத்திலையும் சரி, அநேக காரியங்கள் பலவான் புகுந்துகிட்டு நம் கர்த்தருடைய காரியங்களை செய்யாதபடிக்கு, கர்த்தருக்கு காரியங்களை செய்யாதபடிக்கு, நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு, இன்னும் அநேக காரியங்களை பிசாசானவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? நம்ம அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு காரியங்களை செய்துகிட்டு இருக்கிறான். இது ரட்சிக்கப்படாதவங்களை குறித்து சொல்லல, ரட்சிக்கப்பட்டவர்கள் படாதவர்களுக்கு இருக்கும் சம்மதம் இல்லை. இது ரட்சிக்கப்பட்டவங்க தெரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம். அநேகருடைய ஜீவியத்தில் நம்ம பார்க்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆனாலும் பலவிதமான கட்டுக்குள்ள காணப்படுறாங்க, பலவிதமான கட்டுக்குள்ள காணப்படுறாங்க, பலவிதமான பாவ கட்டுல காணப்படுறாங்க, பலவிதமான அடிமைத்தனத்துக்குள்ள காணப்படுறாங்க. இப்படி பலவிதமான கட்டுக்குள்ளேயும் அடிமைத்தனத்துக்குள்ளேயும் காணப்படுறபடினால யார் அவனை கட்டி வைத்திருக்கிறா? பிசாசு அவனை கட்டி வைத்திருக்கிறான். நம்ம நினைக்கிறோம் நம்மளோட சொந்த பலத்தினால நம்ம மீண்டு வந்துடலாம், பிசாசோட அடிமைத்தனத்துக்குள்ள இருந்து மீண்டு வந்துடலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும். நம்ம பிசாசை மேற்கொள்ள நமக்கு பலன் இல்லை, ஆனா அதனாலதான் ஆண்டவரோட பலத்தினாலதான் நம்ம பிசாசை மேற்கொள்ள முடியும். நம்மளுக்கு சொந்த பலத்தினால பிசாசை நம்ம என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. அந்த யார் அந்த பலவான்? பிசாசு தான் அந்த பலவானா இருக்கிறான். பிசாசு நம்மை பார்க்கிறோம் பலவானா இருப்பான். பிசாசு ஆதியில இருந்து இருக்கிறான். நம்ம தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறாரு. நம்ம பிசாசை மேற்கொள்ளணும்னா தேவனோட பலம் நமக்கு தேவை. அநேக வேலைகளை நம்ம பார்க்கிறோம், அநேக விதமான கட்டுகள்ல அநேகரும் கட்டப்பட்டு காணப்படுறாங்க. சில விதமான கெட்ட பழக்க வழக்கங்கள்ல அடிமைப்பட்டு காணப்படுறாங்க. போதை பழக்கத்துல வாலிப பிள்ளைகளை பார்க்கிறோம், போதை பழக்கத்துல அடிமைப்பட்டு காணப்படுறாங்க. இப்படி அநேக காரியங்கள்ல அடிமைப்பட்டு காணப்படுறாங்க. அவங்களால மீண்டு வர முடியல. நம்ம இந்தியாவில் கூட பார்க்கிறோம், அநேக பேரு இந்த கள்ள சாராயம் இப்படிப்பட்டதான காரியங்கள்ல அடிமைப்பட்டு காணப்படுறாங்க. அவங்க விடுவிக்கிறது யாரு? எப்படிதான் நம்ம சொந்தமா மீண்டு வந்துடலாம், இன்னொரு மனுஷன் அவங்க விடுவிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தாலும் முடியல. ஆனா யாரால விடுவிக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவினாலதான் விடுவிக்க முடியும். ஏன்னா பிசாசு என்ன செஞ்சிருக்கிறான்? பலவிதமான காரியங்களை கொண்டாந்து ஜனங்களை கட்டி போட்டு வைத்திருக்கிறான். தேவனை ஆராதிக்க முடியாத மாதிரி கட்டி வைத்திருக்கிறான். ஆராதிக்கும் போது தூக்கம் வர்ற மாதிரி கட்டி போட்டு வச்சிருக்கிறான். கிறிஸ்து இயேசுக்குள்ள நற்கிரியைகள் நடப்பிக்காதபடிக்கு பிசாசு கட்டி போட்டு வச்சிருக்கிறான். இன்னும் அநேக காரியங்களை நம்முடைய ஜீவியத்துல கர்த்தருக்காக செயல்படுத்த முடியாதபடிக்கு பிசாசு என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்? கட்டி போட்டு வச்சிருக்கிறான். சில சுவிசேஷத்தை சொல்லாத மாதிரி, சொல்ல முடியாத மாதிரி கட்டி போட்டு வச்சிருக்கிறான். நம்ம பார்க்கிறோம், வேத வசனத்துல வாசிக்கிறோம், நம்ம எல்லாருமே விழுந்த கடமை. சில குறிப்பிட்ட தரப்பா தான் சுவிசேஷம் சொல்லணும்னு இல்லை, எல்லாருமே விழுந்த கடமை. ஒவ்வொரு விசுவாசியும் சுவிசேஷம் சொல்லணும். கர்த்தர் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் அப்படின்றத நற்செய்திய எல்லாரும் அறிவிக்கணும். ஆனாலும் கிறிஸ்தவங்கள்ல 99% பேர் என்ன செய்யறாங்க? இயேசுவை குறித்து அறிவிக்கிறது இல்லை. நாங்க உண்மையா கர்த்தருக்கு நாங்க உண்மையா ஜீவிக்கிறோம், நாங்க ஜீவிச்சா போதும், நாங்க உண்மையா ஜீவிக்கிறோம் நினைச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்துவை பத்தி அறிவிக்கிறது இல்லை. இயேசு கிறிஸ்துவை பத்தி நற்செய்தி அறிவிக்கிறது இல்லை. அவங்க போவாங்க, தேர்ச்சிக்கு போவாங்க, வருவாங்க, அப்புறம் அவங்க காரியத்தை உலக பிரகாரமான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் சபைக்கு போவாங்க, அப்புறம் வருவாங்க, அப்புறம் உலக பிரகாரமான காரியத்தை செய்வாங்க. கிறிஸ்து இயேசுக்காக நற்செய்திய இயேசு நல்லவர் ஒரு வார்த்தை சொல்ல முடியல. யார் சொல்ல முடியல? ரட்சிக்கப்பட்ட அப்படின்னு சொல்ற விசுவாசிகனால இயேசு நல்லவர்னு ரட்சிக்கப்படாதவங்களை பார்த்து இயேசு நல்லவர்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முடியல. ஏன் சொல்ல முடியல? பிசாசு கட்டி போட்டு வைத்திருக்கிறான். பிசாசு கட்டி போட்டு வைத்திருக்கான். இயேசு நல்லவர்னு ஒரு வார்த்தைய தேவனை அறியாதவங்க கிட்ட சொல்ல முடியல. பயத்தின் ஆவி,
பிசாசு கட்டி போட்டு வைத்திருக்கிறான். கட்டி போட்டு வைத்திருக்கிறான். அவங்களால என்ன செய்ய முடியல? இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்ல முடியல. நான் விசுவாசியா, நான் சபைக்கு போறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் திருப்பி வீட்டுக்கு போறேன், அன்னாடைக்கு ஜெபம் பண்றேன். ஆனா தேவனுக்கு வேத வசனத்துல வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நற்கிரியைகளை நடப்பிக்கும்படியா சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ள நற்கிரியைகளை நடப்பிக்கும்படியா சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. என்ன நற்கிரியைகளை நடப்பிக்கிறோம்? ஜெபம் பண்றதா இல்ல வேதம் வாசிக்கிறதா? நற்கிரியைகளை எப்படி நடப்பிக்கிற? கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்து எப்படி ஆதி அப்போஸ்தலர்கள் எல்லாம் நற்கிரியை நடப்பிச்சாங்க? ஆதியில இருந்ததான பரிசுத்தவான்கள் எப்படி நற்கிரியை நடப்பிட்டாங்க? ஆனா நம்ம இப்ப உள்ளவங்க என்ன செய்யறாங்க? கிறிஸ்துவ 199 பேரு இயேசு நல்லவர்னு சொல்றது இல்லை. ஏன் அப்படி இருக்கிறாங்க? பிசாசு பெலவானால கட்டப்பட்டு காணப்படுறாங்க. பெலவானால கட்டப்பட்டு அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு தேவன் நியமித்திருக்கிறாரு, அவங்களுக்கு அந்த வார்த்தை கொடுத்திருக்கிறாருன்னு நினைக்கிறாங்க. இது எல்லாருமே கொடுத்த கடமை. இயேசு நல்லவர் அப்படின்னு தேவனை அறியாதவங்க சொல்ல வேண்டியது எல்லாரோட கடமை, எல்லாரோட கடமை. நான்லாம் 19 வயசு 18 வயசு வேலை செய்யும் போது, காலேஜில் படிக்கும் போது கூட நான் இயேசு நல்லவர் அநேகர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அநேகர்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்பயே ஆரம்பிச்சேன் நான் இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்றதுக்கு. ஆனா இப்ப காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்போது இயேசு நல்லவர்னு சொல்றதுக்கு முடியல. இயேசு நல்லவர்னு சொல்றதுக்கு முடியல. இப்படி அநேக காரியங்கள்ல சில பேர் நினைச்சிருக்கிறாங்க பிசாசு பாவத்தினாலதான் கட்டி வச்சிருக்கிறான், சில விதமான கெட்ட பழக்க வழக்கங்கள்னால்தான் கட்டி வச்சிருக்கிறான். ஆனா பிசாசு என்னத்துல கட்டி வச்சிருக்கிறான்? சுவிசேஷம் இயேசு நல்லவர்னு சொல்லாதபடிக்கு கட்டி வைத்திருக்கிறான். உபவாசம் எடுக்க முடியாத அளவுக்கு கட்டி வச்சிருக்கிறான். ஜெபம் அடிக்கடி பண்ண முடியாத அளவுக்கு கட்டி போட்டு வைத்திருக்கிறான். குடும்ப ஜெபம் பண்ண முடியாத அளவுக்கு பிசாசு கட்டி போட்டு வைத்திருக்கிறான். தனி ஜெபம் பண்ண முடியாத அளவுக்கு கட்டி போட்டு வைத்திருக்கிறான். வேத வசனத்தை வாசிக்க முடியாத பணிக்கு கட்டி போட்டு வைத்திருக்கிறான். இப்படி பிசாசு என்ன செஞ்சிருக்கிறான்? அநேக காரியங்களினால கர்த்தரோட பிள்ளைகளை பிசாசு என்ன செஞ்சிருக்கிறான்? கட்டி போட்டு வைத்திருக்கிறான். ஆனா எப்படி நம்ம மேற்கொள்ள முடியும்? நம்ம சொந்த பலத்தினால மேற்கொள்ள முடியாது. அவனை பார்க்கலாம் ஒரு பலசாலி இருக்கிறான், அந்த பலசாலியை பார்க்கலாம் இன்னும் பல உள்ளவனால என்ன செய்ய முடியும்? கட்டி வைக்க முடியும், கட்டி போட முடியும். கட்டி போட்டாதான் அவனோட உடைமைகளை கொள்ளையடிக்க முடியும். நம்ம பார்க்கிறோம், நம்ம போய் ஒருத்தவங்கிட்ட சத்தியம் சொல்றோம், சத்தியம் சொன்னவன வந்துருவாங்களா? வரமாட்டாங்க. பிசாசு அவங்களையும் கட்டி போட்டு வைத்திருக்கிறான். நம்ம முதலாவது தேவகிட்ட போய் பேசணும், தேவகிட்ட போய் ஜெபிக்கணும். ஆண்டவரே, இவங்க கிட்ட போய் சத்தியம் சொல்ல போற ஆண்டவரே, அவங்க இருதயத்துல அவனுடைய இருதயத்தின் கண்களை திறந்து கொடுக்கட்டாவே, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய கண்களை கூடாக்கி வைத்திருக்கிறான்னு வாசிக்கிறோம். அவருடைய கண்களை மனக்கண்களை திறந்து விட ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். அப்படி ஜெபிச்சுட்டு என்ன செய்யணும்? சத்தியத்தை சொல்ல போனோம். இல்ல நானே சொல்லிருவேன், என் சொந்த பலத்தினால சொல்லிருவேன்னா நம்ம சொந்த பலத்தினால ஒன்றும் செய்ய முடியாது. அதான் ஆண்டவர் சொல்ற, பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாக விளங்கும். என்னால முடியாது, நான் பலவீனமான மனுஷன், கர்த்தர் வந்தாதான் ஆகும் அப்படின்றதான மனப்பக்குவம் நமக்கு வரணும். கர்த்தர் வந்தாதான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய முடியும். கர்த்தர் வந்தாதான் இந்த காரியத்தெல்லாம் நடக்கும்னு நம்ம கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கணும். கர்த்தர் மேல விசுவாசம் வைக்காம நம்ம சுயபலத்துல போய் ஒன்னையும் சாதிக்க முடியாது. என்ன சாதிக்க முடியாது? ஒன்னையும் சாதிக்க முடியாது. பல பேர் நம்ம பார்க்கிறோம், பல நேரங்கள் இருக்குது, பல வேலைகள்ல பல சமூக ஊடகங்கள்ல போய் உட்காந்துக்கிட்டு பாட்டு கேட்கறது, என்னென்னமோ பாட்டு கேட்கறது கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி கேட்கிற நேரத்துல என்ன செய்யலாம்? சத்தியம் சொல்லலாம். பிசாசு என்ன செஞ்சிருக்கான்? பல விதமான சமூக ஊடகங்களை கொண்டு வந்து அவங்க அதிலேயே மயங்கி இருக்கும்படியா செய்துகிட்டு இருக்கான். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? செய்துகிட்டு இருக்கிறான். அப்ப கர்த்தரோட பிள்ளைகளுக்கு வேலைன்னா சுவிசேஷம் சொல்றது ஒவ்வொரு மேம்படுத்த கடமை. ஆனா நம்ம அந்த சுவிசேஷத்தை சொல்லாம உலக காரியங்கள்லயும் உலக பாடங்கள்லயும் உலக காரியங்களையும் நம்ம ஐக்கியப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாக்கா என்ன நடக்குது? அது பிசாசு தான் கட்டி போட்டு வைத்திருக்கிறான். நம்ம வாசிக்கிறோம், ஒரு பிசாசு என்ன செய்யறான்னா, பிசாசு போயிட்டா, ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோம். ஆனா ரட்சிக்கப்பட்டு தேவன் என்ன செஞ்சு அவர் ரத்தத்தினால நம்ம கழுவிட்டாரு, ரத்தத்தினால கழுவி சுத்திகரிச்சிட்டாரு. இப்ப நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரோட வார்த்தைய இருதயத்துல வைக்கணும். ஆண்டவர் சொல்ற கற்பனையில நம்முடைய சதையான இருதயத்துல எழுதி இருக்கிறார். நம்ம கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தந்து அவருடைய கற்பனைகளை நம்ம இருதயத்துல வரைந்திருக்கிறார், எழுதி இருக்கிறார் நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம அந்த இருதயத்துல அந்த வசனத்தை தியானிக்கிறதே இல்லை, வசனத்தை படிக்கிறதும் இல்லை, அந்த வசனத்தை இருதயத்துல தியானிக்கிறதும் இல்லை.
அப்ப பிசாசு பிசாசு நம்மளை விட்டு போயிட்டான், தேவன் ரட்சித்தாரு, ரத்தத்தினால கல்வி சுத்திகரிச்சுட்டாரு. அப்ப பிசாசு போயிட்டான். நம்ம இன்னும் நம்ம இருதயத்தை பிசாசு போன பிறகும் காலியா வச்சிருக்கிறோம். கர்த்தரோட வசனம் இல்ல, பரிசுத்த ஆவியானவரோட அங்க கிரியைகள் இல்ல, பரிசுத்த ஆவியானவரோட கிரியைகள் இல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்து நற்கிரியைகளை நடப்பிக்கல. அப்ப எப்படி இருக்கு இருதயம்? காலியா இருக்குது. அப்ப அந்த பிசாசு வறண்ட இடங்கள்ல சுத்தி திரிஞ்சு பாக்குறான், நான் விட்டுட்டு போனே அந்த அந்த வீட்டுக்கு நான் மறுபடியும் போவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், மறுபடியும் போறான். அங்க போய் பார்த்தா மோசமா அதுக்கு பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்குது. உடனே என்ன செய்யறான், இன்னும் 7 ஆவியை கூட்டிட்டு வந்து என்ன செய்யறான், அங்க உள்ள தங்கி இருக்கான். அங்க உள்ளுக்கு அந்த வீட்டுல தங்கி இருக்கான். வீடு சொல்றது என்ன, மனுஷங்களோட இருதயத்துல தங்கி இருக்கான் பிசாசு. அப்ப இன்னும் 7 ஆவியை கூட்டிட்டு வந்தான். அப்ப அவனோட முன்னிலைமை பின்னலைமை முன்னிலைமை உள்ள எப்படி இருக்கு, கேடுள்ளதா இருக்கு. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னுக்கு ஒரு அளவுக்கு ஜீவிச்சிருப்பாங்க. அப்ப கூட அந்த மாதிரி கெட்ட காரியங்களையும் தேவனுக்கு அநேக பாவங்களை செய்யாம இருப்பாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன செய்யறாங்க, அந்த இதயத்தை காலியா வச்சிருக்கிறாங்க. கர்த்தரோட வசனத்தையும் உள்ளுக்கு வச்சுக்கல, பரிசுத்த ஆவியானவரோட கிரியைகள் அவங்க இருதயத்துல இல்ல. உடனே என்ன நடக்குது, பிசாசு போய் சுத்தி பார்த்து வந்து என்ன செய்யறான், இன்னும் 7 ஆவியை கொண்டாந்து உள்ளுக்கு உட்காந்துட்டான். இப்ப முன்னிலைமை பின்னலைமை எப்படி இருக்கு, அதிக கேடு உள்ளதா இருக்குது. அதனாலதான் அநேக கிறிஸ்தவங்களை நம்ம பார்க்கிறோம், ரட்சிக்கப்பட்டாங்க, ஆனா கிறிஸ்து இயேசுக்குள் நற்கிரியைகள் நடப்பிக்க முடியல. ஏன்னா பரிசுத்த ஆவியானவரோட கிரியைகள் இல்லை. பரிசுத்த ஆவியானவரோட கிரியைகள், இயேசு கிறிஸ்துவோட கிரியைகள் உள்ளுக்கு இல்ல, கிரியைகள் இல்ல. ரட்சிக்கப்பட்ட பிறகும் தேவையில்லாத காரியங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு அந்த தேவன் என்ன சொல்றாரு, உன்னோட கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தந்திருக்கிறேன், அதுக்குள்ளே பிரமாணங்களை எழுதி இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப அந்த பிரமாணத்தை தியானிக்கிறது இல்ல, ஆண்டோட வசனத்தை தியானிக்கிறது இல்ல, ஆண்டோட காரியங்களை தியானிக்கிறது இல்ல. அப்ப மறுபடியும் என்ன செய்யறான் பிசாசு, மறுபடியும் 7 ஆவியை கூட்டிக்கிட்டு வந்து உள்ளுக்கு உட்புகுந்து இன்னும் உட்காந்து நல்லா ஜாம் வாழறான். அப்ப அந்த விசுவாசியோட நிலைமை முன்னிலைமை பின்னலைமை இன்னும் அதிக கேடுள்ளதா இருக்கு. சுவிசேஷமும் சொல்ல முடியல, உபவாசம் போட்டு ஜெபிக்க முடியல, அநேக கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்து நற்கிரியைகளை நடப்பிக்கவும் முடியல. இப்படி ஜீவிக்கிறபடினால அந்த பிசாசு என்ன செய்யறான், இன்னும் பலமாகிட்டு தான் இருக்கிறான், இன்னும் பலமாகிட்டு தான் இருக்கான். ஆனா அந்த பிசாசை யாரு கட்டுறது, இயேசு கிறிஸ்துவால தான் முடியும். அந்த பிசாசை கட்ட இயேசு கிறிஸ்துவால தான் முடியும். ஆனா அந்த அதிக கேடுள்ளதா போய் கிடக்குது இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்குன்னு வேத வசனத்துல வாசிக்கிறோம். ஏன்னா பிசாசு உள்ளுக்கு குடியிருக்கிறான். அந்த மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான இருதயத்தை மறுபடியும் புதுப்பிக்கணும்னா என்ன செய்யணும், அந்த பலவான உள்ளுக்கு இருக்கான அவனை புரிஞ்சு காட்டணும், அவனை பிடிச்சு கட்டணும். அநேக விசுவாசிகளோட இருதயம் இப்படிதான் இருக்குது, அதிக கேடுள்ளதா இருக்குது. நற்கிரிகளை நடப்பிக்க வேணும்ன்றதான இருதயம் இல்ல, நற்கிரிகளை கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்து நற்கிரிகளை நடப்பிக்கணும்ன்றதான இருதயம் இல்ல. அதனால பிசாசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், இன்னும் கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப என்ன செய்யணும், தேவனிட மன்றாடி ஜெபிக்கணும், உபவாசம் போட்டு. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இவ்வகையான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் நன்றி வேறொன்றுனாலும் போவாது. ஜெபமும் பண்ணாம கட்டி போட்டு வச்சிருக்கிறான், உபவாசம் பண்ணாமையே கட்டி போட்டு வச்சிருக்கிறான் பிசாசு. அப்ப எப்படிதான் விடுதலை ஆவது? நம்ம சொந்தமா நம்ம அநேக காரியங்களை சில வேலைகள்ல உலகத்துல சில காரியங்கள்ல அகப்பட்டுக்கலாம், அதுக்கு கமான் காட்ட கட்டி நம்ம வெளியே வந்துடலாம். என்னத்தையெல்லாம் ஒரு தப்பு பண்ணிட்டோம், மோட்டர் சாலை விதிகளை மீறி சில தவறுகளை செஞ்சிருக்கிறோம். அப்ப அரசாங்கத்துல போய் ஒரு சில கட்டணம் இருக்கு சமான், அந்த காசை கட்டிட்டா அதுல இருந்து விடுபட்டு வந்துடலாம். ஆனா நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்திலிருந்து விழுந்து பாவத்துல காணப்படும் போது அதை நம்மளால விடுவித்துக் கொள்ள முடியாது. அதுக்காகதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறாரு, அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்ம கழுவி இருக்கிறாரு, ரத்தத்தை சிந்தி நம்மளை பரிசுத்தவானா மாற்றி இருக்கிறாரு. நம் சுயபலத்தினால என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம சொந்த பலத்தினால ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தராகிய இயேசுக்கு நம்ம வாசிக்கிறோம், கொலோசியர் 2:12 துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையின் மேல்
வெற்றி சிறந்தார். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? சிலுவையில வெற்றி சிறந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில வெற்றி சிறந்தார்னு பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினாலதான் நம்ம விடுதலையாக்க முடியும். நம்ம சொந்த பலத்தினாலேயோ சொந்த கணக்கினாலேயோ நம்மளை நாமே விடுவித்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவினாலதான், இயேசுவோட ரத்தத்தினாலதான் நம்ம விடுவிக்கப்பட முடியும். அப்ப பலவான் நமக்குள்ள என்ன இருக்கிறான்? அந்த பிசாசு இருக்கிறான். பிசாசு புகுந்து கிறிஸ்து இயேசுக்குள்ள நற்கிரிகளை நடப்பிக்கும்படியா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? தடை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நற்கிரிகளை நடப்பிக்க முடியாதபடிக்கு தடை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். யார் விடுவிக்க முடியும்? பலவானை முந்தி கட்டினாலுடைய அவன் உடைமைகளை கொள்ளையடிக்க முடியாது. அப்ப பலவான் அந்த கட்டணம்னா யாரால முடியும்? இயேசு கிறிஸ்துவினால்தான் முடியும். அவர் என்ன செய்யறாரு? எல்லா அதிகாரத்திலையும் அந்த காலத்தில் லோகாதிபதிகளை எல்லாரையும் முறியடிக்கக்கூடியவரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப நம்ம அடிக்கடி ஜெபிக்கும் போது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்ம அநேக காரியங்களை செய்ய முடியும். அவர் நமக்குள்ள இருக்கிறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு. நம்ம சொந்த பலத்தினாலேயோ சொந்த பராக்கிரமத்தினாலேயோ ஒண்ணும், அதான் வேத புத்தகத்துல வாசிக்கிறோம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனோட ஆவியினால கூடும். தேவனோட ஆவியினால கூடும் நம்ம வாசிக்கிறோம். நம்ம கட்டப்பட்ட நிலத்துல இருக்கிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன செய்வாரு? விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறாரு. நம்ம சொந்த பலத்தினால நம்ம விடுதலையாக்க முடியாது. நம்ம எல்லாம் பாலாளர்கள் நம்ம இருக்கிறது போல பிசாசு நம்மளை பிடிச்சு கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட நிலவரத்துல இருந்தாலும் நம்ம ரட்சிக்கப்பட்டதான நம்ம இயேசுவை நோக்கி, இயேசுவே என்னை விடுதலையாக்க ஆண்டவரே, ஆண்டவரே பிசாசினால் நான் கட்டப்பட்ட நிலவரத்துல இருக்கிறேன். நான் அநேக வேலைகள்ல இப்படிப்பட்டதான பழக்க வழக்கங்கள்னாலும் இப்படிப்பட்டதான கட்டுகள்னாலும் கட்டப்பட்டு நான் காணப்படுற ஆண்டவரே, என்னை விடுதலையாக்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லும் போது இயேசு எங்க இருக்கிறாரு? இயேசு நமக்கு சமீபமா இருக்கிறாரு. நம்ம இயேசு கிட்ட கேட்கிற ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லும் போது அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ள விடுதலை, நம்ம பிசாசின் கட்டுகள்ல இருந்து, பலவிதமான பழக்க வழக்கங்கள்ல இருந்து, பலவிதமான பிடிகள்ல இருந்து இயேசு கிறிஸ்து நம்ம விடுவிக்க வல்லவராய் இருக்கிறாரு. நம்ம ஒரு தடவை நம்மள ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? பாவத்திலே தேவத்திலிருந்து இருந்தோம், ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கருத்தினாலும் தேவன் நம்ம விடுதலையாக்கி அவர் அன்பின் குமாரனோட ராஜ்யத்துல வைத்திருக்கிறாரு. ஆனா மறுபடியும் போய் பாவங்களை செய்து பிசாசு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறோம். யார் நம்மை விடுவிக்க முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மை விடுவிக்க முடியும். அதான் வேதவசனத்தை வாசிக்கிறோம், நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான். நம்ம கிறிஸ்தவ ஜீவியை செய்யறோம். அநேக வேலைகள்ல கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கறது இல்ல, கர்த்தருக்கு சுகந்த வாசனையா ஜீவிக்கிறது இல்ல, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்றது இல்ல, கர்த்தருடைய வழிகள்ல நடக்கிறது இல்ல. அதனால என்ன செய்யறோம்? கொஞ்சம் பின்தங்கி போறோம். உலக ஆசையினாலும் மாம்சத்தின் நிச்சயினாலும் பலவிதமான காரியங்களினாலும் உலகத்தோடு இசைத்து போய்கிட்டு இருக்கிறோம். யார் நம்ம விடுவிப்பா? நம்ம விடுவித்துக் கொள்ள முடியாது. ஆனா கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என்னை விடுவிக்க ஆண்டவரே, இப்படி உலக ஆசையினால பிடிக்கப்பட்டு காணப்படுறேன், மாம்சத்தின் நிச்சயினால பிடிக்கப்பட்டு காணப்படுறேன், இப்படிப்பட்டதான கட்டுகள்னால கட்டப்பட்டு காணப்படுறேன், இப்படி கெட்ட பழக்க வழக்கங்கள்னால கட்டப்பட்டு காணப்படுற ஆண்டவரே என்னை விடுதலையாக ஆண்டவரே அப்படின்னு இயேசுவை நோக்கி நம்ம கதறும் போது தேவன் தாமே மறுபடியும் அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் நம்மை மறுபடியும் அவரோடு கூட சேர்த்துக் கொள்ள வல்லவராய் இருக்கிறார். நம்ம பலவான் நமக்குள்ள இருக்கிறான், அந்த பிசாசு பிடிச்சு கட்டி போட்டு வைத்திருக்கிறான். நம்ம சொந்தமா நம்ம விடுவித்துக் கொண்டு வர முடியாது. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிக்க இருக்கிறாரு. நம்ம விடுவிக்கப்படல, நம்மளால ஒன்றும் செய்ய முடியல, கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நற்கிரியைகளை நடப்பிக்க முடியல, அநேக காரியங்களை கர்த்தருக்காக செய்ய முடியல, ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியல. எப்படி பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியும்? நம்ம சொந்த பலத்தினால பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியாது. நம்ம பரிசுத்த ஜீவியம் செய்யணும்னா கர்த்தரை நோக்கி கதறணும். ஆண்டவரே என்னால பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியல ஆண்டவரே, ஆண்டவரே உமக்காக சுகந்த வாசனையாக இருக்க முடியல என்னால, ஆண்டவரே பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியல, ஆண்டவரே பலவிதமான கட்டுனால கட்டப்பட்டிருக்கிறேன், தீய எண்ணங்கள் எனக்கு வந்துகிட்டு இருக்குது, தீய சிந்தனைகள் எனக்கு வந்துகிட்டு இருக்குது ஆண்டவரே என்னை விடுதலையாக ஆண்டவரே கர்த்தர்கிட்ட கேட்கும் போது கர்த்தர் என்ன செய்வாரு? ஒரு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவரு மேலே வானத்திலே கீழே பூமியிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அவருடைய இயேசுவோட நாமத்துக்கு முழங்கால் யாவும் முடங்கும் என்று வாசிக்கிறோம். முழங்கால் யாவும் முடங்கும்னு வாசிக்கிறோம். இப்படி சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறாரு. அவர் பரலோகத்துல மாத்திரம் வீட்டு இருக்கல, நமக்குள்ள இருக்கிறாரு.
நாம் கூப்பிடும் போது நமக்கு அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிற அளவுக்கு சமீபமா இருக்கிறாரு. அவர் நமக்குள்ள இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம பார்க்கிறோம், உன் வலது பக்கத்தில் நிழலா இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனால் இப்பொழுது இயேசு எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறாரு. நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. நாம் ஜெபிக்கும் போது நமக்கு உதவி செய்யறாரு. பல வேளைகள்ல நம்ம கர்த்தரை விட்டு தூரமா போயிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. ஆனா அவருடைய கிரியைகள் காணப்படும். நம்ம இடம் கொடுக்கிறது இல்லை அவருக்கு. அவருக்கு நம்ம என்ன செய்யல? இடம் கொடுக்காதபடினால அவருடைய கிரியைகள் நம்ம இடத்துல காணப்பட அவருடைய கிரியைகள் நம்ம இடத்துல காணப்படல. ஆனா கர்த்தரை நோக்கி நம்ம மறுபடியும் ஆண்டவரே உங்களுடைய கிருபையை தார ஆண்டவரே, என்னை மறுபடியும் மீட்டுக் கொள்ள ஆண்டவரே, மறுபடியும் மண்டையில கிட்டி சேர்த்துக் கொள்ள ஆண்டவரே சொல்லும்போது ஆண்டவர் என்ன செய்வாரு? மறுபடியும் அவர் கையை நீட்டி நம்மை தூக்கி எடுக்கக்கூடியவரா இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒரு காரியம் செய்ய முடியலையா? கர்த்தரை நோக்கி கதறுங்க. ஆண்டவரே என்னால இந்த காரியத்தை செய்ய முடியல, ஆண்டவரே என்னால இந்த வழியில நடக்க முடியல, ஆண்டவரே என்னால பரிசுத்த ஜீவியை செய்ய முடியல, ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து என்னால விடுபட முடியல, இந்த கட்டுனால ஆண்டவரே இந்த கட்டுல இருந்து என்ன விடுபட முடியல கர்த்தாவே, இந்த காரியம் உட்கார்ந்து செய்யலாம்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால செய்ய முடியல கர்த்தாவே. கர்த்தர் கிட்ட கேட்கும் போது கர்த்தர் என்ன செய்ய வல்லவரா இருக்கிறாரு? அதுல இருந்து ஒரு விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. அந்த காரியத்தை செய்ய கர்த்தர் கிருபை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறாரு. நம் கர்த்தரை நோக்கி என் நாமத்தில் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக் கொள்வீர்கள் வேதவசனத்துல வாசிக்கிறோம். நம்ம கேட்கிற காரியம் எல்லாம் எப்படிப்பட்ட காரியமா இருக்குது? ஆண்டவரே எனக்கு வீடு கொடு, ஆண்டவரே எனக்கு காடி கொடு, ஆண்டவரே எனக்கு பணத்தை கொடு, ஆண்டவரே எனக்கு ஆட்சியை கொடு, ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய சொத்தை கொடுன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஜீவியம் செய்ய எனக்கு கிருபை தாரும் கேட்டுக்கணுமா? ஆண்டவரே பலவிதமான கட்டுகள்னால கட்டப்பட்டு காணப்படுற ஆண்டவரே என்னை விடுவி ஆண்டவரே, எனக்கு கதறமா கர்த்தர்கிட்ட. ஆண்டவரே இப்படிப்பட்டதான பாவத்தை செஞ்சுக்கிட்டு நான் விடுதலை பட முடியாத நிலவரத்துல காணப்படுற ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே எனக்கு கதறமா. என்னத்த நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் கர்த்தர்கிட்ட? என்னத்த கர்த்தர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம்? அநேகர் என்ன செய்யறாங்க? இந்த உலகத்துல சுகபோகமா ஜீவிக்கக்கூடியதான காரியங்களை அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறாரு? நம்ம பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும்னு கர்த்தர் விரும்புறாரு. ஜெயஜீவியை செய்யணும்னு கர்த்தர் விரும்புறாரு. ஆனால் நம்ம ஜெயஜீவியை செய்யறதுக்கு ஆசைப்படுறோமா? ஜெயஜீவியை செய்யணும்னு விரும்புறோமா? இருக்கிற நேரத்துல சமூக வளர்ந்தலங்கள்ல உட்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கிறோமா? இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம சொல்றோம் நம்ம ரட்சிக்கப்பட்டேன், நான் பெரிய ஒரு சபையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனா நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்குது? நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்குது? நம்முடைய ஜீவியம் ரொம்ப முக்கியம். ஒரு சபை நல்ல சபையில இருக்கிறதுனால சபையோடு சேர்த்து எல்லாரையும் ஆண்டவர் வரும்போது எடுத்துக்கொள்வார்னு சொல்றது இல்லை. ஒரு நல்ல சபையில இருக்கிறதுனால மரித்து இயேசு கிறிஸ்து வரும்போது அவங்க எல்லாரும் உயிர் தரும் போது நம்மளும் உயிர் தருவோம்னு இல்லை. நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்து நற்கிரிகளை நடப்பிக்கிறோமா, நல்ல கனிகளை கொடுக்கிறோமான்றதுதான் காரியம். நம்ம ஒரு சபையில இருக்கிறதுனால அவங்க எல்லாம் போயிடுவாங்க, நானும் சேர்த்து போயிடுவேன் அப்படின்றதுனால இது என்னது நேம் டேக் குத்தி இருக்கு. யார் யாருக்கு நேம் டேக் குத்தி இருக்கிறோம் அவங்க எல்லாம் உள்ளுக்கு கூறலாம் அப்படின்ற கதையா இருக்கு. அது ஒரு கம்பெனியில வேலைக்கு போறதுக்கு ஒத்து வரும். ஆனா பரலோகத்துக்கு போனோம்னா கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்து நற்கிரிகளை நடப்பிக்கிறவர்களா இருக்கணும். கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்து நற்கிரிகளை நடப்பிக்கிறவங்களா இருக்கணும். ஒருவேளை நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியாதபடிக்கு தடை பண்ணி வச்சிருக்கலாம். நம்ம அதையும் கேட்கலாம், ஆண்டவரே உண்மை குறித்து ஒரு நல்ல நற்செய்தியை ஒருத்தவங்கிட்ட அறிவிக்க முடியல ஆண்டவரே, பயத்தின் ஆவி என்னை ஒடுக்கிக்கிட்டு இருக்கு ஆண்டவரே, ஒருத்தவங்க கிட்ட போய் இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்ல முடியல ஆண்டவரே, பயமா இருக்கு ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்துக்கு விடுதலை தாங்க ஆண்டவரேன்னு சொன்ன ஆண்டவர் என்ன செய்வாரு? விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்காரு. ஆண்டவரே என்னால உபவாசத்தோடு ஜெபிக்க முடியலையே ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லும்போது கர்த்தர் என்ன செய்யறாரு? விடுதலை தர வல்லவரா இருக்காரு. நம்ம வியாதியெல்லாம் எவ்வளவோ வியாதியில இருந்தோம், இன்னைக்கு படுத்து நாளைக்கு உத்தரவோடு எழுந்திருக்குமான்ற நிலவரத்தெல்லாம் இருந்தோம். ஆனா கர்த்தர் ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறாரா இல்லையா? கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறாரா இல்லையா? என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் ஒரு மறு உத்தரவு அருளி செய்வேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று வேத வசனத்துல வாசிக்கிறோம். பலவிதமான ஆபத்து நேரத்துல, இந்த உடல் பலவீனமா இருக்கிற நேரத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் சுகத்தை தந்தாரு, ஆரோக்கியத்தை தந்தாரு, பலத்தை தந்தாரு, இதோ வேலைக்கு போய் சம்பாதிக்க சுகத்தையும் பலத்தையும் தந்தாரு. அந்த தந்த ஆண்டவரே நமக்கு ஆவிக்குரிய ஜீவித்துல இவ்வளவா தந்த ஆண்டவரே ஆவிக்குரிய ஜீவித்துல முன்னேறி செல்லும்படியா சில காரியங்களை கர்த்தர்கிட்ட கேட்கும் போது கர்த்தர் கொடுக்காம இருப்பாரா?
சுகபலத்தை கேட்டா கொடுக்கிறாரு. வேலை இடத்துல சில பிரச்சனை ஆண்டவரேன்னு சொல்லும் போது அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார் ஆண்டவரு. சில காரியங்கள் கைகூடி வராத நேரத்துல ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த காரியத்தை செய்யறாரு. இந்த உலகத்துல உள்ள ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம வளரணும்னு கர்த்தர் கிட்ட கேட்கும் போது கர்த்தர் கொடுக்காம இருப்பாரா? கர்த்தர் நிச்சயமா கொடுப்பாரு. ஆனா நம்ம சொந்த பலத்தினால ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த பலவான் என்ன செய்யறான்? நம்மள ஒடுக்கிக்கிட்டே இருக்கிறான். நம்மள ஒடுக்கிட்டே இருக்கான். உன்னால முடியாது, உன்னால முடியாது. ஆனா உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிறோம், நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். அவர் தகலத்தையும் வெல்ல வல்லவரா இருக்கிறார். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து போட வல்லவரா இருக்கிறாரு. சாத்தான் பெரிய கோட்டையை நம்முடைய இருதயத்துல கட்டி வச்சிருக்கலாம். கர்த்தர் ஒரு செகண்ட் ஆண்டவரே எனக்கு இறக்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் வந்து எல்லா கோட்டையும் பிசாசின் கோட்டையை தகர்த்து போட வல்லவரா இருக்கிறார். நான் பரிசுத்த ஜீவியம் செய்ய மறுபடியும் அவருக்கு கிருபை செய்ய வல்லவரா இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அமர்ந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடு ஆண்டவரே, இந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க தாவே, இந்த காரியத்தில் எனக்கு சமாதானம் கொடு ஆண்டவரேன்னு சொல்லணும். அது சொன்னா போது கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். அவர் சமாதானத்தின் தேவனா இருக்கிறார். ஆண்டவர் சகை உலகம் கொடுக்க கூடாதும் எடுக்க கூடாதுமான பேரின்ப சந்தோஷ சமாதானத்தை சகையை பெற்று அனுபவிச்சான்னு வாசிக்கிறோம். நான் சமாதானத்தை கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற வண்ணமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தையே விட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறார். இயேசுவோட அவரோட சமாதானத்தை நம்ம கொடுக்க வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தோம்னா நம்மளோட வாழ்க்கைய கர்த்தர் அநேக காரியத்தை செஞ்சு கர்த்தருக்கு பயன்படுகிற பாத்திரமா மாற்ற வல்லவராக இருக்கிறார். இதோ கர்த்தர் நம்ம பேசி இருக்கிறாரு. தொடர்ந்து நம்ம ஜெயஜீவை செய்ய கர்த்தர் கிருபை செய்வார் என்று விசுவாசிச்சு சோதனை பண்ணுவோம்.